அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல நடிகர் விஜய் அவர்களை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சந்திச்சது குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இது போல தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சுயமா சிந்திக்கிறதுக்கு திறமை இருக்கு. அதனால் நான் இந்த தேர்தல் வியூகம் வகுக்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. எது சிந்தனையும் இல்லாம அடுத்தவர் நம்பி கட்சியை நடத்தக்கூடியவர்கள் வேணா அதை பண்ணலாம். அது போக தேர்தல் வியூகம் வகுக்கிறது இவர்கள் பல நூறு கோடிகளை கொட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு. பணம் இருக்கக்கூடியவர்கள் பணக்கொழுப்புல இந்த தேர்தல் வியூகம் வகுப்பவர்களை நாடுறாங்க அப்படின்னு 19 எல்லாம் யார் யாரெல்லாம் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் தேர்தல் வியூகம் வகுக்கிறதுக்கு கோடி கணக்குல செலவு பண்ணுறோம் அந்த கட்சிகளை சொன்னாங்க. உடனடியா பொங்கிக்கிட்டு தாவக்கால இருந்து கொள்கை பிறப்பு இணை செயலாளர் அப்படின்னு சொல்லி 2 பேர் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி குறித்தும் மிகவும் தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த சம்பத் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க சட்டமன்றத்துக்கு போறதுக்காக திட்டமிட்டு இருக்கோம். நீங்க பட்டிமன்றத்துல பேசுறதாவே கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு இதெல்லாம் அப்படிதான் தெரியும். அது போக மைக்க நீட்னால சீமான் அவர்கள் உளறிக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அவர் சொல்லக்கூடிய உங்க கட்சியினுடைய தலைவர் சொல்லக்கூடிய குட்டி கதைகளை கேட்கறதுக்கு அந்த ஆடியோ லான்ச்சுக்கு டிக்கெட் எடுத்துட்டு போறீங்கல்ல, உங்களுக்கு வரலாற்று தரவுகளை எல்லாம் பேசக்கூடிய இந்த மண்ணில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பேசக்கூடிய இந்த அரசை ஆளுங்க அரசுகளை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த சீமான் பேசுவது உளறுவதா தான் தெரியும். நாங்க சட்டமன்றத்துக்கு போறதை பத்தி திட்டமிட்டுக்கிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி பட்டிமன்றத்தை பத்தி பேசுறதுதான் குறியா இருக்கான்னு சொல்லக்கூடியவங்க. ஒரு பத்திரிகையாளர் மன்றத்தை சந்திக்கிறதுக்கு துப்பு இல்லாத நீங்க இதை பத்தி எல்லாம் பேசலாம். தொடைநடுங்கித்தனமா ஓராண்டு காலமா நீங்க பத்திரிகையாளரை சந்திக்காம காலத்தை ஓட்டிட்டு இருக்கீங்க. உங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் கேட்டா என்ன சொல்றீங்க? எதுவாக இருந்தாலும் எங்க தளபதி சொல்லுவார், எதுவாக இருந்தாலும் எங்க தளபதி சொல்லுவார். உங்க தளபதி என்னைக்குதான் சொல்லுவார்? ஒரு தொடர்ந்தித்தனமா ஓராண்டுகளா பத்திரிகையாளரை சந்திக்காம ஓடிக்கிட்டு இருக்கிற நீங்க சட்டமன்றத்துல போய் என்ன அந்த மக்களுக்காக பேசிட்டு போறீங்க? இன்னொருத்தர் லயலாமணி, இவர் ஒரு கொள்கை பரப்பு இணை செயலாளர். ஓராண்டு இருக்கும் நினைக்கிறேன், ஓராண்டுக்கு முன்னாடி உங்களுடைய சித்தாந்தம் என்ன, எதை நோக்கி விஜய் பயணிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி லைலாமணி கிட்ட கேட்கப்படுது. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, ஒரு பாடல் வரியை சொல்லி, அதாவது விஜய் நடிச்ச ஒரு பாடல் வரி, இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி இந்தி பீஸ் வேணாண்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழ் பாடல் பாத்தீங்களா, இந்தி திணிப்புக்கு எதிராக எப்படி பேசியிருக்காரு. தீண்டாமை கொளுத்து சேரியில ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்பிள்ளைன்னு பாட்டாரு. பாத்தீங்களா, சேரியும் ஊரும் தனித்தனியா இருக்கக்கூடாதுன்னு பாடிட்டாரு. இதுதாங்க அவர் கொள்கை. தற்குறி உங்க ஆளுதான் பாடியிருக்காரு. தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி கட்டணும்னு பாடியிருக்காரு. இவர் எவன் நிறத்துக்காவது தமிழ்நாட்டை எழுதி கொடுத்துருவாரு. இதையும் அவர் கொள்கையில எடுத்துக்கலாமா? இல்ல மில்லி உள்ள போனா ஜில்லி வெளில வருவான்னு பாடியிருக்கிறாரு. அப்ப இதையும் அவருடைய கொள்கையை எடுத்துக்கலாமா? 1 இன்ச் 2 இன்ச் 3 இன்ச் கேப் ஏண்டி அம்மான்னு கேட்கிறாரு. இந்த நெருக்கம் 10 அது இன்னும் நெருக்கமா வான்னு கேட்டாரு. இதையும் இவருடைய கொள்கையை ஏத்துக்கலாமா? தற்கொலை இதெல்லாம் கொள்கைன்னு பேசுறீ, நீ கொள்கை பிறப்பு இணை செயலாளர். என்ன கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சி திரள் நிதி வாங்குதுன்னு நீங்க பேசுறீங்கல்ல. திரள் நிதி அப்படின்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? திரள் நிதினா என்னன்னு தெரியுமா? திரள் நிதி அப்படின்றது ஒரு இயக்கத்தை, ஒரு கட்சியை ஆதரிக்கக்கூடிய மக்கள் தன்னெழுச்சியா அந்த கட்சியின் தேவை இருந்து அந்த கட்சியை நடத்துறதுக்காக தன்னெழுச்சியா தாங்கள் உழைக்கக்கூடிய பணத்திலிருந்து இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும், இந்த கட்சியினுடைய நிகழ்வுகளுக்கு நம்முடைய பணம் என்னுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று மனமும் தன்னால் இயன்றதுதான். எப்படி தன்னால் இயன்ற பணத்தை கொடுக்கறதுதான் திரள் நிதி. உங்களை மாதிரி உங்க தலைவர் 200 கோடி ரூபாய் யாரை நம்பிடா பணம் விதிக்கிறாரு, சம்பளம் வாங்குறாரு? உங்களை மாதிரி தற்கூறிங்கெல்லாம் 200 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிறோம். இப்ப இங்க இந்த மன்றத்துல இருந்த பொறுப்பாளர்கள்லாம் எப்படியாவது இந்த உழைக்கக்கூடிய மக்களை, தன்னுடைய ரசிகர்களை ஏமாத்தி 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்து கல்லாக்கட்டை வச்சிருவான், இந்த உழைக்கும் மக்களை சுரண்டி நம்ம பணம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த உழைப்ப சுரண்டி 200 ரூபாய் சம்பளம் வாங்க. நீங்க திரள் நிதி பத்தி பேசலாமா? இந்த ஆடியோ லான்ச்சுக்கு விற்கக்கூடிய டிக்கெட்டு யாருக்கு? உங்களுடைய ரசிகர்கள் விற்கிறவன் உங்க மக்கள் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் விற்கிறான். இப்ப நீங்க திரள் நிதியை பத்தி பேசலாமாடா? கூட பயணிக்கக்கூடிய சக ரசிகனுக்கு 100 ரூபாய்க்கு டிக்கெட்டை வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்கிறவன் நீங்க எல்லாம் என்னடா? இப்படி ஆடியோ லான்ச் முதல் கொண்டு பணம் வாங்கி ரசிகர்களை சேர்க்கக்கூடிய நீங்க
இன்னைக்கு எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க தெரியுமா? கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வேணுமா இவ்வளவு பணம் கொடு. கட்சியில தொகுதி பொறுப்பு வேணுமா இவ்வளவு பணம் கொடு. கட்சியினுடைய நகர பொறுப்பு வேணும்னா இவ்வளவு பணம் சொல்லி ஒவ்வொரு பொறுப்புக்கும் அட்டவணை போட்டு பணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை நாங்க சொல்லல. உங்க கட்சியில இருக்கக்கூடிய பணம் கொடுக்க முடியாம இத்தனை ஆண்டுகள் உழைச்ச நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு கட்சியினுடைய பொறுப்புக்கு பணம் கேட்கக்கூடிய நீங்க நாளைக்கு சட்டமன்ற வேட்பாளருக்கும் நாடாளுமன்ற வேட்பாளருக்கும் பணம் வாங்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இப்படி மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு பொறுப்பு வாங்குறதுக்கு கட்சியில பொறுப்பு வாங்குறதுக்கு பணம் கொடுத்து பொறுப்பு வாங்கி சேவை செய்யறதுக்கு அவ்வளவு யோக்கியமாடா நீங்க எல்லாம். நமக்கு என்ன கேள்வி எழுதுன்னா, இது வரைக்கும் உழைச்சான் இல்லையா? சமீபத்துல பொறுப்பெல்லாம் அறிவிச்சாங்க, மாவட்ட பொறுப்பெல்லாம். ஏன் உதாரணத்துக்கு என்னுடைய பகுதியில இந்த மக்கள் இயக்கமா இருக்கும்போது 10 வருஷமா அந்த மக்கள் இயக்கத்துல உழைச்சி அதுக்காக ஏன்னா உழைச்சின்னா இவர் மக்கள் பிரச்சனைக்காக எல்லாம் இங்க யாரும் உழைக்கல. எத்தனை படத்துக்கு டிக்கெட் வித்து கொடுத்திருப்பாரு, எத்தனை படத்துக்கு கட் அவுட் வச்சிருப்பாரு, எத்தனை படத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணியிருப்பாரு, எத்தனை போஸ்டர் இருப்பாரு. இதுதான் இவர்களுடைய உழைப்பு. இந்த உழைச்சி இன்னைக்கு அவருக்கு பொறுப்பு இல்லை, உழைச்சவர்களுக்கு பொறுப்பு இல்லை அந்த மக்கள் இயக்கத்துல. அப்ப என்ன நீங்க சொல்ல வரீங்க? நீங்க எல்லாம் பிளாக் டிக்கெட் விற்கிறதுக்கும் கட் அவுட் வைக்கிறதுக்கும் பாலாபிஷேகம் பண்றதுக்கும் லாய்க்கு, அரசியல் பண்றதுக்கு நீங்க எல்லாம் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க கொடுக்கல. இல்ல பணம் இல்லை, உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கல, அப்படித்தானே? அப்போ ஏன் இதை சொல்றேன்னா, என்னுடைய பகுதியில இந்த விஜய் மக்கள் இயக்கத்துல உழைச்சி இத்தனை வருஷம் மாவட்ட செயலாளர் இருந்தவருக்கு இன்னைக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புல ஏதோ ஒரு பாசறையில ஒரு துணை அமைப்புல ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கிறீங்க. அப்போ உங்க கட்சியில இவ்வளவு அழுக்கு முட்டை இருக்கு, நீங்க திரள்நிதியை பத்தி பேசலாமா? நீங்க மனசாட்சியோடு சொல்லுங்க, மனசாட்சியின்படி சொல்லுங்க. இது வரைக்கும் யாரிடமும் நாங்க இந்த கட்சியினுடைய மாநாடு நடத்துறதுக்கு இந்த கூட்டம் போடுறதுக்கெல்லாம் பணம் வாங்கல நீங்க சொல்லுங்க. நாங்க மக்கள் கிட்ட இருந்து மக்களுக்காக செய்யறதுக்காக மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அந்த மக்களுக்காக மக்களோட நிக்கிறோம். இப்படி நாங்க மக்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பணத்தை திரள் நிதி நீங்க கேவலப்படுத்துறீங்களே, இதெல்லாம் விருப்பப்பட்டு மக்கள் கொடுக்குற பணம் தான். உங்க கட்சியில இருக்கக்கூடிய அழுக்க முதல்ல பாருங்க. இவ்வளவு பேசுறீங்களேடா, இவ்வளவு பேசுறீங்கல்ல, இவ்வளவு பேசக்கூடிய நீங்க உங்க கொள்கை தலைவர் பெரியாரை போட்டு இத்தனை மாசம் பொலன்னு குழந்தைங்க நாம் தமிழர் வச்சு அந்த சீமான் அவர்களாம் அப்பெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருந்தீங்க, எங்க போயிருந்தீங்க? அன்னைக்கு பேச வேண்டியதுதானே? அன்னைக்கு பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு துப்பு இல்லை, தைரியம் இல்லை, திராணி இல்லை. ஏன் இதெல்லாம் விடுங்க. சமீபத்துல ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் நடந்துச்சு இல்ல, உங்க கொள்கை தலைவர் பிறந்த ஊர் தானே, பெரியார் மண்ணு தானே. அந்த மண்ணுல இருந்து எங்களுடைய தேர்தல் பயணத்தை துவங்குறோம், எங்களுடைய வெற்றி அங்க இருந்து துவங்கட்டும் அப்படின்னு சொல்லி நின்றுக்க வேண்டியதானே. நிக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? கட்சி தொடங்கி ஓராண்டு துவக்க விழா February 2, அதுல இருந்த 5 நாள்ல தேர்தல், அது கழிச்சு 8ஆம் தேதி தேர்தல் முடிவு. நீங்க ஒருவேளை நின்று இருந்தீங்கன்னா ஓராண்டு துவக்க விழாவில் உங்க கட்சிக்கு மூடு விழா நடந்திருக்கும். அதுதான், அதனாலதான் நீங்க இந்த தேர்தலை தவிர்த்து நாங்க நின்னா நேரடியா நாங்க முதல்வரா தான் நிற்போம் அப்படின்ட்டு. நம்ம என்ன கேட்கிறோம்னா, முதல்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னா 2 கோடி உறுப்பினர் எங்களுக்கு இருக்கீங்க, சிங்கிள் மெஜாரிட்டியில நாங்க ஜெயிச்சிருவோம் நீங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு யார் கூட்டணி வந்தாலும் நாங்க சேர்த்துக்க தயார். உங்ககிட்ட தான் 2 கோடி உறுப்பினர் இருக்காங்கப்பா, அப்புறம் நீங்க ஏன்ப்பா தேர்தல் வியூகம் வகுக்கிறதுக்கு ஒரு நிபுணரை நியமிக்கணும்? அப்போ 2 கோடி உறுப்பினர் இருந்திருந்தா உனக்கு கூட்டணிக்கும் ஆள் தேவையில்ல, இந்த தேர்தல் வியூகத்தை வகுக்கிறதுக்கு ஆள் தேவை. அப்ப நீ விட்டதெல்லாம் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆனவன்னு எப்படி 100 கோடி வசூலாக்கி 200 கோடி வசூலாக்கி புருடா விட்டுட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் இந்த படத்துல இவ்வளவு நட்டம் வெளியிடுறாரோ, அது போல இப்ப உங்க புட்டம் உடைஞ்சு போச்சு. 2 கோடி உறுப்பினர் இருக்கானீங்க, அதன் பிறகு உங்களுக்கு ஒரு சர்வே எடுத்ததுல இவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்குன்றது ஒரு கணிப்பு வந்திருக்கு. எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு யார் கூட்டணி வந்தாலும் நாங்க ஏத்துக்க தயார். நீங்க இந்த 2 கோடி உறுப்பினர் இருக்கிறவனுக்கு எதுக்குடா தேர்தல் நிபுணர்?